Infinix வந்து இன்னைக்கு வந்து Infinix Smart 3 Plus என்கிற ஒரு பட்ஜெட் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஃபோனோட விலை வந்து ரூ. 7,000. இந்த ஃபோன் வந்து பின்பக்கம் ட்ரிபிள் கேமரா செட்டப் ஓடி வருது. ஏப்ரல் 30 ஃப்ளிப்கார்ட்டில் சேலுக்கு வருது. வணக்கம் டெக் தமிழா. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை கேமரா சாம்பிள்ஸோடி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. பாக்ஸுக்கு பின்பக்கம் வந்து ஃபோனை பற்றிய சில டீட்டெயில்ஸ் இருக்குது. மேட் இன் இந்தியானும் போட்டிருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஃபோனை வெளியில் எடுத்தாச்சு. எங்கிட்ட இருக்கிறது பிளாக் கலர் வேரியண்ட். இது ப்ளூலேயும் கிடைக்குது. ட்ரிபிள் கேமரா செட்டப் பின்னாடி இருக்குது. பிளாஸ்டிக் பாடி தான். சார்ஜர், ஆனால் இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் இல்லை. மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், பின், யூசர் மேனுவல், ஒரு அழகான ஒரு பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டர்ன் டிசைனோடி வருது. ஃபோனில் பொறுத்தனா இப்படி இருக்குது. ஸ்க்ரீன் கார்டும் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க, ஆனால் இயர்ஃபோன்ஸ் கிடையாது. ஃபோனை வந்து பவர் ஆன் பண்ணலாம். இப்போ மேல் பக்கம் வந்து பிளெயினாக இருக்குது. கீழே வந்து ஆடியோ போர்ட், மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் மற்றும் ஸ்பீக்கர் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன், லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இதில் வந்து நீங்கள் 2 சிம் மற்றும் ஒரு டெடிக்கேட்டட் மைக்ரோ எஸ்டி கார்டு போடலாம். டூவல் வோல்டி சப்போர்ட்டோடி வருது. பின்பக்கம் ட்ரிபிள் கேமரா, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மற்றும் வந்து இன்ஃபினிக்ஸ் பிராண்டிங்கும் இருக்குது. ஃபேஸ் அன்லாக் உண்டு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. 6.2 இன்ச் டிஸ்பிளே, HD+ ரெசல்யூஷன், வாட்டர் ட்ராப் நாட்சோடி வருது. நாட்சை டிசேபிள் பண்ணுற ஆப்ஷன் செட்டிங்ஸில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டா டிஸ்பிளே குவாலிட்டி வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே. ரீடிங் மோட்னு ஒரு ப்ளூ ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஆப்ஸை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஸை ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரீடிங் மோடுக்கு போயிடும். இது வந்து ஒரு நல்ல ஒரு அடிஷன். ஆண்ட்ராய்ட் பை பேஸ் பண்ணி அவங்களோட கஸ்டம் OS XOS 5ல் இது ரன் ஆகுது. ஜெஸ்டர் நேவிகேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ளிப் டு மியூட், 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட், லிஃப்ட் டு வேக், ஸ்க்ரீன் கவர் பண்ணினா இன்கமிங் கால் சைலண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் பேனல்னு இப்படி ஒரு பேனல் வந்து நீங்கள் சைடில் இருந்து அக்சஸ் பண்ணலாம். தேவையான ஆப்போட ஷார்ட்கட்ஸை இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எளிதாக நீங்கள் அக்சஸ் பண்ண. இந்த ஃபோன் வந்து மீடியாடெக் ஹீலியோ A22ல் பவர் ஆகுது. ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸர் இது. 2GB RAM மற்றும் 32GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ரெட்மி 6Aல உள்ள சேம் ப்ராசஸ் தான் இது. ஹெவி கேம்ஸ் வந்து சரிப்பட்டு வராது, ஆனால் லைட் கேஷுவல் கேம்ஸ் விளையாடலாம். ஒரு நார்மல் பேசிக் யூஸுக்கு இந்த ஃபோன் வந்து சரிப்பட்டு வரும். ப்ரௌசிங், யூடியூப்பில் வீடியோ பார்க்க, கேஷுவல் கேம்ஸ், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இதுக்கெல்லாம் வந்து சரியாக வரும். இப்போ கேமராவுக்கு வருவோம். ட்ரிபிள் கேமரா இந்த விலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. 13 மெகா மெயின் சென்சர், f1.8 அப்பச்சர், 2 மெகா செகண்டரி சென்சர். தேர்டு வந்து லோ லைட் சென்சர்னு சொல்கிறாங்க, ஆனால் அதோட மெகா டீட்டெயில்ஸ் இல்லை. பேருக்கு வந்து ஒரு 3வது ஒரு கேமரா அதில் வச்சுருக்காங்க. டூவல் LED ஃப்ளாஷ் இருக்குது. 8 மெகா செல்ஃபி கேமரா, ஸ்க்ரீன் செல்ஃபி ஃப்ளாஷ் இருக்குது. போர்ட்ரேட் மோட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்குது. AR ஸ்டிக்கர்ஸும் இருக்குது. 1080p வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். சில சாம்பிள்ஸ் பாருங்கள். $3500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸரில் HD+ ரெசல்யூஷன் இருக்கிறதுனால பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதான் வந்து Infinix Smart 3 Plus என்ட்ரி லெவல் பட்ஜெட் ஃபோனில் ஒரு புதிய வரவு இது. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த விலைக்கு இது ஒர்த்தாங்கிறத உங்களோட தாட்ஸ் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் அமைக்கிறீங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.